நிறைய காரியங்கள் அதை குறித்து அருமையான வன்னியரசு மாண்புமிகு வன்னியரசு அமைச்சர் ஐயா அவர்கள் அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து ஒரு போன் கால் நேற்று வந்தது. மகா பெரிய சந்தோஷம். அந்த போன் கால் என்னவென்று கேட்டால், உங்களுடைய கூட்டமைப்பின் நோக்கம் என்ன, அதை தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். அதை சொன்னது மட்டுமல்ல, ஒரு விசேஷ காரியம், அரசாங்கத்தின் மூலமாய் உங்களுடைய கோரிக்கை என்ன, அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் இருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெருமையாக சொல்லவில்லை, அமைச்சர் இங்க வந்து விட்டார் என்று முகஸ்துதிக்காக நான் பேசவில்லை. அவர்களுடைய எண்ணங்கள் ஏதாகிலும் ஒரு நன்மையை மக்களுக்கு செய்ய வேண்டும். தற்போது இருக்கிற முதலமைச்சர் அவர்களும் அப்படிப்பட்ட எண்ணங்கள். அவருடைய தலைமையின் கீழ் இருக்கிற அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணங்கள். அதில் விசேஷமாய் மாண்புமிகு வன்னியரசு ஐயா அவர்கள் அவர் கேட்ட காரியங்கள், உங்களுக்கு அரசின் மூலமாக என்ன நன்மைகள் நடக்க வேண்டும். நிச்சயமாய் ஒரு கோரிக்கை கடிதத்தை வைத்திருக்கிறோம். அது லெட்டராக பிரிண்ட் பண்ணி அப்படியே கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு அது கையில கிடைக்கும். ஏனென்றால் இதை காப்பி பேஸ்ட் பண்ணி நாங்க தான் இந்த கோரிக்கை கொடுத்தோம்னு சொல்லிட்டு அடுத்தவங்க சொல்லக்கூடாது. அதுக்காக தான் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி நீங்கள் படித்து, யாராகிலும் ஒருவர் நாங்க தான் செஞ்சோம்னு சொன்னால் மாற்று பேச்சு பேசும் பொழுது நீங்கள் தெளிவாக சொல்லலாம், தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பாக அரசாங்கத்திற்கு முதல் முறையாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. கால தாமதங்கள் அருமையான அமைச்சர் அவர் சமூகத்திலிருந்து இந்த சமுதாயத்திலிருந்து மதம் மாறியவர்களையும் நம்ம இதே மாதிரி நம்ம வந்து தலித் பட்டியலே அந்த அடையாளத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கோரிக்கை வச்சிருக்கிறோம். மதம் மாறினாலும் அவருடைய சாதி மாறுவதில்லை, அவருடைய இழிவு மாறுவதில்லை, அவர்கள் மீதான வன்கொடுமைகள் மாறுவதில்லை, அவர்கள் மீதான சாதிய தாக்குதல் மாறுவதில்லை. இதை மாற்றுவதற்காகத்தான் ஏற்கனவே வந்து இந்திய ஒன்றிய அரசு பல்வேறு காரணிகளை சொல்லி அதை தடுத்து நிறுத்தியது. இந்து மதத்திலிருந்து நீங்கள் வந்து பௌத்தத்துக்கு மாறலாம், பௌத்தத்துக்கு மாறினாலும் அவர் இந்துவாகத்தான் கருதப்படுவார்கள். இல்லை, இந்து மதத்திலிருந்து நீங்க வந்து இந்த நம்முடைய சமணத்துக்கு மாறினாலும் சரி, அல்லது சீக்கியத்துக்கு மாறினாலும் சரி, சீக்கியத்துக்கு மாறினாலும் அவர்கள் இந்துவாகத்தான் கருதுகிறார்கள், சமணத்துக்கு மாறினாலும் இந்துவாகத்தான் கருதுகிறார்கள், பௌத்தத்துக்கு மாறினாலும் இந்துவாகத்தான் கருதுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்துக்கு மாறினாலும் இஸ்லாத்துக்கு மாறினாலும் மட்டும் அவர்கள் இந்துவாக கருதுவதில்லை. ஏன் இந்த மதத்திலிருந்து இந்து மதத்திலிருந்து ஏன் வந்து அவர்கள் மாறுகிறார்கள், எதற்காக அங்கே ஓடுகிறார்கள் என்பது குறித்து ஆய்வு செய்யாமல், நீங்க வந்து ராஜேந்திர பிரசாத் அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது ஒரு சட்டத்தை போட்டு, அந்த சட்டத்தின் மூலமாக இன்று வரை வந்து மதம் மாறிய தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை, அவர்களுக்கான சமூக இழிவு அப்படியேதான் இருக்கிறது என்பதை நீண்ட காலமாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். நாடாளுமன்றத்திலே இது குறித்து கேள்வி எழுப்பி போராடிய ஒரே தலைவர் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர். தூசி துன்பமான நமக்கு ஒன்றும் தெரியாது, எல்லா வகையிலும் கர்த்தர் நம்ம நடத்துகிறார். நம்முடைய அன்புக்குரிய லியோ நெல்சன் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும். அவர் அழைத்துதான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த தேர்தல் நேரத்தில் கலர் காணாமல் போன நேரத்தில் நெல்சன் லியோ அவர்கள் என்னோடு இருந்தார். 1000 விளக்கு தொகுதியில் அதிகமான வாக்களை பெறுவதற்கு அவரும் நம்முடைய ரெவரண்ட் தேவநேசன் ஐயா இங்கே வந்திருக்கிறார். அவரும் வந்து எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் இருந்தாலும், எவ்வளவு கேள்வி கணைகள் இருந்தாலும், எவ்வளவு பேர் ஏளனம் செய்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அன்போடு என்னை உபசரித்து, துவக்கம் அற்பமாக இருந்தாலும் என்கிற அளவுக்கு இதை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அதற்காக அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி தெரிவித்துள்ளேன். ரெவரண்ட் ஜான்சன் டேனியல் அவர்களே, ரொம்ப அருமையாக பேசி விவிலியத்திலிருந்து வசனத்தையெல்லாம் சொல்லி விடைபெற்று சென்றிருக்கிற ஆனரபிள் மினிஸ்டர் வன்னியரசு அவர்களே, அண்ணன் பீட்டர் அல்பன்ஸ் அவர் பேசுவதை நீங்கள்லாம் கேட்க வேண்டும். 1996 நான் வந்து அவர் பேசிய ரசித்து கேட்பவன். ஏன்னா ஆழமான அற்புதமான எதிர்காலத்திற்கு தேவையான கருத்துக்களை தொடர்ந்து தமிழ்நாட்டிலே வழங்கி கொண்டிருக்கிறவர். அவருடைய வருகை எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. சுயாதீன திருச்சபை சொன்னால் நிறைய கூட்டங்கள் அந்த மாதிரி நிறைய நாங்கள் போட்டிருக்கிறோம். அதில் வந்து நாம் யாருக்கும் எதிரானவள் அல்ல, முதலாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்.
நாம் இந்திய குடிமகன்கள், இந்திய நாட்டு அரசியல் சட்டப்படி சாசனப்படி நடக்கக்கூடியவர்கள். ஆனால் அரசியல் சாசனத்துக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அதை தட்டி கேட்கிற உரிமை மிகுந்தவர்கள் நாம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அரசு நமக்கு அமைந்திருக்கிறது. அப்பொழுது இல்லாமல் நேர்மையாக, உண்மையாக மறைச்சிட்டாங்க. ஐயாவுக்கு ஒரு வசனத்தை மட்டும் நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். சிறுபான்மை மக்கள் ஒரு பெரிய சமாதானத்தை அடைந்திருக்கிறார்கள். காரணம், வசனத்தை அறிந்த தேவதாசன் ஒருவர் இந்த சட்டசபையின் துவக்கத்திலே வசனத்தோடு துவக்கி இருக்கிறீர்கள். இது எங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. நல்ல கையை தட்டி சொல்றோமா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் நிச்சயமாக உங்கள் மூலமாய் செய்வார். 1000 ஸ்தோத்திர பலிகள் சொல்லுகிற உங்கள் நாவால் இன்னும் கர்த்தர் மகிமைப்படுவார். நாங்கள் உங்களை மொர்தெக்காயாக பார்க்கவில்லை, உங்களை நாங்கள் ஒரு தானியேலாக பார்க்கிறோம். உங்களை ஒரு இசக்கார் புத்திரராக நாங்கள் பார்க்கிறோம். காலங்களை, நேரங்களை நிதானித்து நீங்கள் கொடுக்க போகிற ஆலோசனைகள் தமிழ்நாட்டை நேர் வழியில் நடத்தும், உயர்வுக்கு நடத்தும், செழிப்புக்கு நேராக நடத்தும். ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 110:1-2. கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். ஆண்டவர் உங்கள் சத்துருக்களின் நடுவிலே உங்களை ஆளுகை செய்ய வைப்பார். தமிழ்நாட்டின் முதல்வரை சத்துருக்கள் நடுவிலே ஆளுகை செய்ய வைப்பார். இந்தியாவிலே சத்துருக்களின் நடுவிலே நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். தமிழ்நாடு நிச்சயமாக தலை நிமிர்ந்து நிற்கும். உங்களுக்கு செங்கோல் நீட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய செங்கோல் உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறபடியினால் நீங்கள் ஒரு யூதா கோத்திரமாக ஆளுகை செய்வீர்கள். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்க போகிறது. உங்கள் வாயிலிருந்து வருகிற வசனங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்க போகிறது. ஐயா, ஒரு சாட்சி சொல்றேன். నేత కోవైల మీటింగ్ ముడితు పెట్టి అందరూ కూడా చక్కగా పాటలు పాడి దేవుని మయంపరుచుకొని ఉన్నాం. అలాగే సమయం కూడా చాలా కావస్తూ ఉన్నది. ప్రక్క వాతావరణం కొంచెం మార్పు కాబట్టి త్వరగా ఈ కార్యక్రమానికి మనం ముగించుకుందాం. ప్రార్థన చేసుకుందాం. ఇంతవరకు కూడా దేవుడు మరి పాటల ద్వారా దేవుని ఆరాధించుకున్న దేవుడు ఇచ్చిన మంచి సమయాన్ని బట్టి ఆయన వందనాలు చెల్లించుకుందాం. మన మధ్యలో బెంజమిన్ గారు ప్రార్థన చేస్తాం. ప్రార్థించుకుందాం. ప్రభు నామను బట్టి ఈ సాయంకాల సమయంలో మధ్యపూడి శుభబాబా గారి యొక్క భార్య దేవక్క గారు ఫస్ట్ జ్ఞాపకార్థ కూటంలో ఒక ప్రార్థన చేసుకుందాము. ప్రేమమయుడా, మీకు వందనాలు స్తోత్రాలు చెల్లించుకుంటున్నాము తండ్రి. ప్రభువా, నిన్న నేడు నిరంతరం మారం దేవుడా మీకు స్తోత్రాలు ప్రభువా. నాయన తండ్రి, మా ప్రభువా, మరి నీ కృప నీ ప్రేమలో నా ప్రభువా మేము తండ్రి నా ప్రభువా ఇంతవరకు బతికున్నామంటే తండ్రి కేవలం నీ కృపే నా ప్రభువా. తండ్రి, మాకంటే నా ప్రభువా పెద్దవారు మరణించున్నారు, మాకంటే చిన్నవారు మరణించున్నాము, ఇంకా కూడా మమ్మల్ని పెట్టున్నా మీకు స్తోత్రాలు. ఇదిగో నా ప్రభువా, మా తండ్రి దేవక్క గారు నా ప్రభువా మరణించి 1 సంవత్సరం గడిచిపోయి ఉన్నది. 2వ సంవత్సరం పుట్టబోతుంది కనుక జ్ఞాపకార్థంగా మేము అందరం కూడిన ప్రభువా ఈ యొక్క కూటానికి నా ప్రభువా ఆదరణకర్తగా వారి యొక్క కుటుంబం అవుతారు ప్రభువా. వారి యొక్క బిడ్డలు, వారి యొక్క మానవాళ్ళు, వారి యొక్క కుమారులు కూతురులకు అందరూ కూడా ప్రభువా ఓదార్పుగా నా ప్రభువా ఈ కూడికని మీరు దయచేయండి.
ప్రభు మీరు నా ప్రభు గొప్పవారు తండ్రి, మీకంటే నా ప్రభు ఎవరు గొప్పవారు లేరు నాయన. కనుకనే మీ చిత్తానుసారిగా ఈ కార్యక్రమాన్ని జరిపించండి. దైరాశులు చెప్పే వాక్యాన్ని నా ప్రభు నేను శ్రద్ధతో నా ప్రభు ధ్యానించి కొన్ని మేళ్ల పొంది భాగ్యం దర్శిస్తానని యేసుక్రీస్తు నామమున బట్టి వేడుతున్నాము తండ్రి. ఆమేన్. హల్లెలూయా హల్లెలూయా. దేవునికి మహిమ కలుగును గాక. ఇంతవరకు కూడా దేవుని మనం మహిమపరుచుకున్నాం. ముఖ్యంగా తల్లి గారు, దేవమ్మ గారు గడిచిన సంవత్సరం ప్రభువునందు వారు నిద్రించి ఉన్నారు. ఈ ఒక్క సంవత్సరం రోజులు కూడా దేవుడు తన యొక్క విడిచినటువంటి కుటుంబాల్ని, తన బిడ్డల కుటుంబాల్ని, మన సంతానాన్ని, తన యొక్క రక్త సంబంధికులను దేవుడు ఇంతవరకు కూడా ఆదరించిన దేవుడు, ఓదార్చిన దేవుడు. మరి తల్లి గారి విషయమై ఆమెను గురించి 2-3 మాటలు ఎవరైనా సాక్ష్యం చెప్పదలుచుకుంటే, కుటుంబం కానీ, బంధువులు కానీ, సంఘం కానీ ముందుకొచ్చి క్లుప్తంగా 2 మాటలు, సమయం లేదు, మరి చెప్పేటువంటి వారు, సాక్ష్యం చెప్పేవారు చెప్పొచ్చు. ఎవరైనా కుటుంబం కానీ, బంధువులు కానీ, సంఘము కానీ. క్రీస్తునందు ప్రేమైన వాళ్ళారా, ఈ సాయంత్రం సమయంలో ఈ దినాన మరి పదిప్పుడు పెద్ద తాత, పెద్ద కోడలు కనుక ఈ గ్రామంలో అందరికీ తెలుసు, మాకు అందరికీ తెలిసిన చిన్నప్పటి నుంచి మేము ఆమెను చూసినాము. 60 సంవత్సరాలుగా నేను ఆమెను చూస్తున్నాను. 60 సంవత్సరాలుగా అంటే ఇక్కడికి వచ్చి 55 సంవత్సరాలు, పల్లావరంలో ఒక 5 సంవత్సరాలుగా నేను అక్కడ నుండి ఆమె నాకు తెలుసు. ఆమె అంత ప్రేమ కలిగింది, ఆమె అంత విధేయత కలిగింది, ఆమె అనుకూలమై అంతా అందరికీ ప్రేమతో నడుచుకున్న పెద్దది ఆమె, ఆ కుటుంబానికి పెద్దది. నాకు చిన్నప్పటి నుంచి నాకు తెలుసాయా గారు, అంత మంచిది, అంత ప్రేమ కలిగింది, అంత విధేయత. ఎవరితోనూ కూడా మాట్లాడినా కూడా అంత విధేయతగా మాట్లాడు, మరుదులతో సరి, మరి బంధువులతో సరి, గ్రామస్తులతో సరి, అంత విధేయతగా మాట్లాడే వ్యక్తి అమ్మ. అందుకే అమ్మ దేవుడు ఇంతగా ఆశీర్వదించి 4 తరాలు మనమ సంతానాన్ని చూసింది అమ్మ. ఆ యొక్క సమయం మనకు కూడా దొరకదు అంత భాగ్యము. చెప్తా మాట, ఆ కుటుంబానికి పెద్ద కోడలంటే పెద్దాత గారు ఒక చేసుకున్న நம்முடைய அன்புக்குரிய லியோ நெல்சன் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும். அவர் அழைத்து தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த தேர்தல் நேரத்தில் பலர் காணாமல் போன நேரத்தில் நெல்சன் லியோ அவர்கள் என்னோடு இருந்தார். 1000 விளக்கு தொகுதியில் அதிகமான வாக்குகளை பெறுவதற்கு அவரும் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் இருந்தாலும், எவ்வளவு கேள்வி கணைகள் வந்தாலும், எவ்வளவு பேர் ஏளனம் செய்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அன்போடு என்னை உபசரித்து துவக்கம் அற்பமாக இருந்தாலும் என்கின்ற அளவுக்கு இதை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அதற்காக அவர்களுக்கு நான் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லியோ நெல்சன் இருக்கிற சாதாரண ஆள் இல்லை. ரொம்ப எதை எந்த புள்ளி எங்கே வைக்க வேண்டும், எப்படி கோலம் போடுவது என்று அவருக்கு நன்றாக தெரியும். எனக்கு முதல்ல மகிழ்ச்சி இல்லை என்றால் உங்களெல்லாம் ஒரு பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது என்பதும், உங்களை பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதும், அவர் மூலமாக அந்த பணிகள் துரிதமாக நடைபெற வேண்டும் என்பதில் நான் ரொம்ப அக்கறையாக இருக்கிறேன். தமிழ்நாடு கிறிஸ்தவ திருச்சபைகளின் கூட்டப்பின் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் நிரம்ப இருக்கிறது. இன்னும் படிப்படியாக ஒற்றுமை உணர்வோடு ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடுகளை கடந்து நீங்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் நிரம்ப இருக்கிறது. அந்த பணிகளிலே என்னுடைய உதவுகின்ற கரம் எப்போதும் உங்களோடு இருக்குமே. அதே போன்று இப்ப நான் இங்கே வந்திருப்பது என்ன என்றால், 10 பேரை சுத்தமாக்கினார், ஒருவர் தான் போய் பார்த்தார், மீதி 9 பேர் எங்கே என்று கேட்டார் அல்லவா? அப்படி நெல்சன் சார் என்னை கேட்டு விடக்கூடாது. அவர் எனக்கு உதவினார், உடன் இருந்தார், ஒத்துழைப்பு தந்தார். நீங்கள் காட்டிய அன்பிற்கும் பரிவிற்கும், நம்முடைய குறிப்பாக லியோ பாஸ்டர் அவர்கள் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காகவும் இறைவனை துதிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.